வணக்கங்க. அன்பு கிச்சனுக்கு அன்போடு அனைவரையும் வரவேற்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்ன இன்னைக்கு பார்க்க போகிறோன்னா, சாம்பார் சாதங்க. 2 டம்ளர் அரிசி, 3/4 டம்ளர் பருப்பு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு வடித்து வச்சுருக்கேன். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மல்லித்தூள் 1 1/2 ஸ்பூன், ஒரு 1/4 ஸ்பூன் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், சாம்பார் தூள் 2 ஸ்பூன், புளிக்கு அரைச்சல் வச்சுருக்கேன். புளி விருப்பப்பட்டால் சேர்த்திக்கிங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். உப்பு, தாளிக்க ஜீரகம் 1 ஸ்பூன், கடுகு ஒரு 1/2 ஸ்பூன். அடுத்தது காய் என்னென்னா கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன காய் விருப்பமோ அந்த காய் சேர்த்திக்கலாங்க. 4 தக்காளி, ஒரு 5-6 பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி, கருவேப்பிலை, மல்லித்தலை. இப்போ தண்ணி இங்கே ரெடியாக இருக்குங்க. நம்ம ஸ்டைலில் தாளித்து முடிக்கிறதுக்கு தண்ணி கொதிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இங்கே குக்கரை வச்சிட்டேன், எண்ணெய் சேர்த்திட்டேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, தாளிக்க போகிறோங்க. ஜீரகம், கடுகு சேர்த்திக்கலாம். பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. காய்களை சேர்த்திக்கலாங்க. தக்காளி சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு பொடிங்க எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுட்டு இப்போ இது சாப்பாட்டுக்கு தகுந்த தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ கேரட்டு, பீன்ஸ், முருங்கைக்காய் சீக்கிரம் வேகக்கூடிய காய் தான், அதனால வெயிட் பண்ண வேண்டியதில்லை. தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்தியாச்சுங்க. நெய் சாப்பிட்றவங்க நெய்யிலே கூட தாளிக்கலாம். சரவண பவனில் அப்படி தான் கொடுப்பாங்க, ஹோட்டலில் செம்மையாக இருக்கும். போன வீடியோவில் சொன்ன மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு கேஸ் இருக்குங்க, நெய் சாப்பிடாத கேஸு. அதுக்காக நான் நெய் சேர்த்திக்கல. கொஞ்சமா வெல்லைங்க, விருப்பப்பட்டா சேர்த்திக்கங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்ல மறந்துட்டேன். கொதிச்சிருச்சு. அரிசி, பருப்பு, கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாம். சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்தியாச்சுங்க. உப்பு பார்த்துட்டேன், கொஞ்சம் பத்தாமல் இருந்தது, சேர்த்திக்கிட்டேன். இப்போ மூடி போட்டுடலாங்க. 2 விசில் விட்டு விசில் அடங்கினதுக்கு அப்புறம் பார்க்கலாங்க. 10 minutes later. பார்க்கலாங்க. ரெடி ஆயிடுச்சு. அப்பா மனம் நல்லா மனமா இருக்குங்க. இப்படிதான் இருக்கணும், நல்லா கொலையா இருக்கணும். ரவண பவன்ல பாத்தீங்கன்னா இன்னுமே அப்படியே குழஞ்சு இருக்கும். இது கூட கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. சூப்பர் டேஸ்டா இருக்குங்க. சுட சுட நல்லா ஊறுகாய், அப்பளம் இது வச்சு சாப்பிட்டாலே செம காம்பினேஷனா இருக்கும். இன்னைக்கு நாங்க எதுவுமே தொட்டுக்க போறது இல்லை, அப்படியே சாப்பிட போறோம். ஏன்னா சாப்பாடே செம டேஸ்டா இருக்கும். சும்மாவே கம கமனு தான் இருக்கு சாப்பாடு. அதோட இன்னும் கம கமனு சேரணுங்கிறதுக்காக கொஞ்சமா நெய் விட்டுக்கிட்டேங்க. விருப்பப்பட்டா நெய் சேர்த்திங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க. நெய் தழும்ப செம்மையா சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. சரவண பவன்ல இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். அது தொட்டுக்கிறதுக்கு ஒரு அப்பளம், ஒரு ஸ்பூன் ஊறுகாய் தான் கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். பெருசா இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லைங்க. எந்த காய் போடுறோமோ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், என்ன காய் போடுறோமோ அது உங்க விருப்பம், போட்டு செஞ்சுக்கலாங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.